ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றத தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டனில் வச்சுருக்கேன், மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இன், ஆன், ஃபார்ம், வித், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ப்ரிப்போசிஷனில். அதை ஏன் ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறோன்னா, நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால, நவுனுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ பொசிஷன், நவுனுக்கு முன்னாடினால ப்ரீ பொசிஷன். ஸோ அதே வார்த்தைகள் இந்த இன், ஆன், ஃப்ரம், வித் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஹிந்தியில் நவுனுக்கு பின்னாடி வரும். ஸோ பின்னாடின்றதுனால போஸ்ட் பொசிஷன்ஸ். ஓகேவா? ஏன் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷனும் ஹிந்தியில் போஸ்ட் பொசிஷனும் சொல்கிறோன்னு இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். போஸ்ட் பொசிஷன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் போஸ்ட் பொசிஷன்லேருந்து ஒரே ஒரு வார்த்தை சே அப்படின்றதுக்கு என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். சேன்ற வார்த்தையை 5 விதமான அர்த்தங்களில் 5 விதமான இடங்களில் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம், அதாவது இருந்து. நான் அங்கே இருந்து வர்றேன், அந்த இருந்து சொல்லுவோம்ல, நான் அங்கேருந்து வர்றேன், இங்கேருந்து நாளைக்கு அங்கே போகிறேன். ஸோ அந்த இருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு சே. செகண்ட் விதம் என்னென்னா பை, அதாவது ஆல். நம்ம கையால் எழுதுகிறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், காதால், கண்ணால், கையால், அந்த இது தான் வந்து இந்த ஆல். ஓகேவா? அவன் கூட போகிறேன், அதாவது மூணாவது இது என்னென்னா வித், உடன். அவன் கூட போகிறேன், அவனுடன் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உடன் தான் வந்து தேர்டு. ஃபோர்த் வந்து கம்பேரிசனாக யூஸ் பண்ணுறோம். அவனை விட இவன் உயரம், இவனை விட அவன் குட்டை, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த விட கம்பேரிசன் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்து ஃபோர்த் மீனிங். ஃபிஃப்த்து வந்து என்னென்னா ஒரு ரீசனாவோ காசாவோ யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, மழை பெஞ்சனால ஈரமாயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதனால இதாகிடுச்சு, அதன் காரணமாக இதாகிடுச்சு, அந்த காரணமாக, அதை தான் வந்து ஃபிஃப்த்து. ஓகேவா? ஃபிஃப்த்து டைப். இப்போது ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரம் இருந்து அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மே ஸ்கூல் சே ஆத்தா ஹூ அப்படின்னா, நான் பள்ளியில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் ஸ்கூல்லேருந்து வர்றேன் அப்படின்ற அந்த ஸ்கூலில் இருந்து, அந்த இருந்துக்கு தான் இந்த சே யூஸ் பண்ணுறோம். மே ஸ்கூல் சே ஆத்தா ஹூ அப்படின்னா, நான் ஸ்கூல்லேருந்து வர்றேன். பொதுவாகவே நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, மே, இப்போ ஸ்கூல்னால் ஸ்கூல் போட்டோம் இல்லையா, இல்லை காலேஜ், இல்லை ஹாஸ்பிட்டல், என்ன போடணுமோ அதை போட்டு சே ஆ ரஹா ஹூ அப்படின்னா அங்கேருந்து வர்றேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஸ்கூல்லேருந்து வர்றேன், காலேஜ்லேருந்து வர்றேன். ஸோ அந்த இடத்துல, அந்த டேஷ் போட்டிருக்க இடத்துல என்ன எங்கேருந்து வர்றீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மே டேஷ் சே ஆ ரஹா ஹூ அப்படின்றது தான். ஓகேவா? செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள். அவள் பேனாவால் எழுதுகிறாள். இந்த மாதிரியான அந்த பேனாவால், கண்களால், கைகளால், அந்த ஆளுக்கு தான் வந்து இந்த சே யூஸ் பண்ணுறோம். இப்போது எப்படின்னா, வஹ் பென் சே லிக்தி ஹே அப்படின்னா, அவள் பேனாவால் எழுதுகிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம கையால் எழுதுகிறோம், நாம் கையால் எழுதுகிறோம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, அதை ஹிந்தியில் ஹம் ஹாத் சே லிக்தே ஹை அப்படின்னு சொல்லணும். ஹம்னா நாம், ஹாத்னா கை, கையால்னா ஹாத் சே, லிக்தே ஹேனா எழுதுகிறோம். நாம் கையால் எழுதுகிறோம்ன்றது ஹம் ஹாத் சே லிக்தே ஹே. தேர்ட் டைப் வந்து வித், உடன். அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் சேவை, அதுதான் பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நான் என் ஃப்ரெண்டு கூட பேசினேன். அதை தமிழில் தூய தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? நான் என் நண்பருடன் பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அதை ஹிந்தியில் மேனே அப்னே தோஸ்த் சே பாத் கி. மேனேனா நான், அப்னே தோஸ்துனா என் ஃப்ரெண்டு, சே ஃப்ரெண்டு கூட, பாத் கீனா பேசினேன் அதான். ஓகேவா? மே அப்னே தோஸ்த் சே பாத் கி அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டோட பேசினேன், ஃப்ரெண்டுடன் பேசினேன். ஓகே? அவனோட தம்பி கூட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதை தூய தமிழில் சொல்லும்போது, அவன் தன் சகோதரனுடன் சண்டையிடுகிறான். ஸோ சகோதரனுடன், அந்த உடன் தான் வந்து தேர்ட் டைப் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்லணும் ஹிந்தியில் அப்படின்னா, வஹ் அப்னே பாயி சே லட்தா ஹே. வஹ் அவன், அப்னே பாயின்னா அவனோட தம்பியோ அண்ணனோ. ஓகே? அப்னே பாயி சே உடன், லட்தா ஹேனா சண்டை போடுறான். ஓகேவா? வஹ் அப்னே பாயி சே லட்தா ஹேனா அவன் தன் சகோதரனுடன் சண்டையிடுகிறான் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்த டைப் என்னென்னா கம்பேரிஷன். ஸோ ஒரு இது பார்க்கலாம். ராம் ஷாமை விட உயரமாக இருக்கான் அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில் ராம் ஷியாம் சே லம்பா ஹே. லம்பானா உயரம், ஓகேவா? ராம் ஷியாம் சே லம்பா ஹேனா ராம் ஷியாமை விட உயரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த பேனா அந்த பேனாவை விட நல்லா இருக்குது, தூய தமிழில் சொல்லும்போது சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் சொல்லும்போது யஹ் பென் உஸ் பென் சே அச்சா ஹே அப்படின்னா இந்த பென் அந்த பெண்ணை விட நல்லா இருக்குது. யஹ் பென் இந்த பென், உஸ் பென் அந்த பென், சே விட, அச்சா ஹேனா நல்லா இருக்குது, சிறந்தது, ஓகேவா? லாஸ்ட் டைப் சொன்னேன்னா காரணமாக, அதாவது ஒரு ரீசனோ காசோ அதனால வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சே தான் வந்து இதில் பார்க்குறோம். இப்போது வேலை காரணமாக அவன் டயர்டாக இருக்கான், பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஹீஸ் டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிகாஸ் ஆஃப், அந்த காரணமாக, அதுதான் இந்த சே, ஓகேவா? இப்போது மே காம் சே தக் கயா ஹூம் அப்படின்னா நான் வேலை காரணமாக களைப்பாக இருக்கேன், டயர்டாக இருக்கேன்றதான். மேனா காம் சே வேலை காரணமாக, தக் கயா ஹூம் அப்படின்னா களைப்பாக இருக்கேன், டயர்டாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சேன்ற ஒரு வேர்ட்க்கு 5 டைப்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குதுன்னு பார்த்தோம். அதை எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி சென்டென்ஸில் அது வரும்போது எந்த மாதிரி மீனிங் கொடுக்குதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா, அதாவது ஒரு வேர்ட்க்கு என்ன மீனிங், ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் வரும்போது எந்த மாதிரியான மீனிங் கொடுக்குது, இல்லை கிராமர் சம்மந்தமாக ஏதாவது டிப்ஸ் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைன்னா கமெண்ட்டில் மோர் வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். Thank you for watching.